ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கார்த்திக் டைரிஸ். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னுடைய வீடியோஸ்க்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இனிமேலும் எனக்கு என்னோடய வீடியோஸ்க்கு என்கரேஜ் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறம் ப்ரீத்தி மிக்சரில் தான் மாவு போட்டு இன்றைக்கி பிசைஞ்சிட்டு சப்பாத்தி சுட்டும். சூப்பராக வந்துச்சு. அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவுனா 1/2 கப் வாட்டரு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்சியில் மாவு பிசைஞ்சிட்டு கையால் கொஞ்சம் பிசைஞ்சிட்டோன்னா சூப்பராக சாஃப்டாக சப்பாத்தி வரும். அது மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கெஸ்ட்டெல்லாம் வந்திருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணி தந்தோம். சூப்பராக டேஸ்ட்டாக வந்தது. சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கு காலிஃப்ளவர் கிரேவி பண்ணியிருந்தோம். அது எப்படி பண்ணணுன்னாக்கா, காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பட்டர் போட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு வச்சுக்கிற அந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் சில்லி பவுடர்லாம் போட்டு கொஞ்சம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதை அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி இறக்கணும். அது கூட கொஞ்சம் முந்திரி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதை பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட வெங்காயம் தக்காளியெலாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் ஆட் பண்ணோன்னா சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி கிடைக்கும். இது இட்லி சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே சூட் ஆகும். நம்ம இது ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் இது பண்ணுறதுக்கு. இது மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா கோபி மஞ்சூரியன் அந்த இது டேஸ்ட்டு மாதிரி இருக்கும். இது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்க இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இதேமாரி ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. சூப்பராக லைக் பண்ணி எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் 346 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்திருக்குறாங்க. இதுக்கப்புறம் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவீங்கன்ற நம்பிக்கையில் ரொம்ப வீடியோஸ்லாம் நான் நம்பிக்கையோடு செய்கிறேன். ஆனால் போடுவீங்கன்ற லைக் பண்ணி ஷேர் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இந்த சேனலை நான் ரன் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கிரேவி. பார்க்கும்போதே ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அது வார்த்தையால். அது பார்க்கும்போதே ரொம்ப சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த டெம்ப்டிங்காகவே இருந்துச்சு. வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி கிரேவி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த நியூ இயருக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.